ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போட்டு எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டு. அம்பாள்வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். மதுரையில் குருக்கள் சிவாச்சாரியார் சிவகணேஷ் அவர்கள் எங்களுக்காக நிறைய தகவல்கள், மக்களுக்காகவும் நிறைய தகவல்கள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் மக்களுக்கு உபயோகரமாக நிறைய தகவல்கள் இப்போ கேட்க போகிறோம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். லிங்கம் வாஸ்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு சரணாரவிந்தாப்யாம் நமோ நம. மகா பெரியவருடைய பாதாரவிந்தம், அவருடைய அனுக்கிரகத்தில் தான் இந்த எல்லா காரியமும் நடைபெறுகிறது. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, ரொம்ப நாளாக தடைபட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க எந்த கோவிலுக்கு சென்று வந்தால் அவங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குங்க? அதாவது பெரும்பாலும் அவங்க ஜாதகம் பார்த்தாலே அவங்க எந்த கிரகம் தடைபடுகிறதோ அந்த கிரகத்துக்குரிய கோயிலுக்கு நம்ம சென்று வந்தாலே அது நிவர்த்தி ஆயிடும். பொதுவாக திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலே வீடு கட்டுற யோகம் வரும். அதே மாதிரி நிலம் வாங்குறதுக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. நிலம் வாங்குறதுக்கு சனீஸ்வரனுடைய அனுக்கிரகம் வேணும். அதுக்கு யாருன்னா குருவா இருக்கிறது பைரவர். அந்த பைரவர் வழிபாடு பண்ண அவங்களுக்கு நிலம் சிறப்பாக அமையும். பூமி தோஷம் ஐயா, இப்போ பூமியில ஏதோ ஒரு வகையில் அவங்க வீடு கட்ட முடியாம தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. பூமியில ஏதோ ஒரு தோஷம் இருக்குங்கிறது முன்னோர்களுடைய வீடு, பூர்வீக வீட்டுல இருந்து அவங்களால வாழ முடியல, வெளியே வந்துட்டாங்க. அந்த மாதிரி தோஷமோ அல்லது அந்த நிலத்துல வீடு கட்ட முடியல, அதுக்கு என்னங்கய்யா கோவில் சொல்லலாம், இல்லை அதுக்கு என்ன பரிகாரம் அவங்க செய்யலாம்? அதாவது நிலத்து சம்பந்தப்பட்ட தோஷம் எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய தகுதி சிவபெருமான்கிட்ட தான் இருக்கு. அதிகாலையில அபிஷேகம் பண்ணும்போது அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு அதனோட கோமியம் கலந்து மஞ்சப்பொடியும் கலந்து பச்சை கற்பூரமும் சேர்த்து நல்லா கலந்து மா இலையில் அந்த தீர்த்தத்தை தெளித்து வர 11 நாட்கள் செய்து வந்தால் அந்த தோஷம் உடனடியாக நிவர்த்தி அடையும். ஏற்பட்ட தீய சக்தி இருந்தாலும் விலகி சென்று விடும். இது நிலத்துக்கும் பொருந்துமாங்கய்யா? நிலத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அதே மாதிரிங்க இந்த வீட்டுல யாராச்சும் ஒருத்தவங்க தன்னுடைய ஆயுளை அவங்களே மாய்த்து கொள்றது, அதாவது துர்மரணம் வச்சுக்கோங்க. ஆமா, அது மாதிரி இருக்கிற வீட்டுல அடுத்தடுத்த இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி அந்த தோஷ நிவர்த்திக்கு என்ன செய்யலாங்க அந்த வீட்டுல? அதாவது இந்த துர்மரணம் ஏற்படுகிற காரணமே கேதுனுடைய அமைப்புனால வருது. யானையினுடைய கோமியம் இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதை கொண்டாந்து தெளிச்சாலும் நிவர்த்தி ஆகும். இல்லைன்னா யானை எங்கே புதைக்கப்பட்டுள்ளதோ அந்த இடத்தில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை கொண்டு வீட்டில் வச்சாலே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். ஐயா, இன்னைக்கு ஆடி அமாவாசை. ஸோ இது மாதிரி திதி தர்ப்பணத்திற்கு முக்கியத்துவம் இந்த வீடு கட்டுறதுலையோ கல்யாணமோ இதுக்கு ஏதாவது தடையா இருக்குமாங்க? அதுக்கு திதி தர்ப்பணம் கண்டிப்பா கொடுக்கணுமாங்க? பித்ருக்கள் தோஷம்னு ஜாதகத்துல வரும். அந்த மாதிரி உள்ளவங்க திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த தோஷம் இல்லைன்னா கூட திதி தர்ப்பணம் கொடுக்கறது மிகவும் சிறப்பு. அதனால முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்கும். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் வேணும், பித்துக்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும். அப்போதான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இது எங்க கொடுக்கறது நல்லதுங்க? தர்ப்பணம் பண்றது, திதி கொடுக்கறது பெரும்பாலும் ராமேஸ்வரம் ரொம்ப சிறப்பு. கூடுதுறை, பவானி கூடுதுறை, பாபநாசம், திருப்புல்லானி, அங்கேயும் சேதுமகரையிலையும் கொடுக்கலாம். அதை விட ரொம்ப சிறப்புன்னு சொன்னீங்கன்னா திருவனந்தபுரத்துல திருவள்ளம்ங்கிற ஊர்ல பரசுராமர் கோயில்ல ரொம்ப பரசுராமரே தன்னுடைய தாய்க்காக திதி கொடுத்த இடம். அதனால அந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை எல்லாம் லட்சக்கணக்கில் மக்கள் இன்னைக்கு திதி கொடுப்பாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. நீங்க ஒரு இடம் சொல்லி நான் ஆடியன் போய் அங்கே போயிட்டு திதி கொடுத்துட்டு வந்தீங்க, ரொம்ப சிறப்பாக. அங்கே காகமும் புறாவுமே அந்த எள் கலந்த சாதமும் அதுக்கு உண்டானது சாப்பிடும், அவசியமா அது சாப்பிடுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. மக்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் இது கொஞ்சம் இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, நம்ம சாதாரணமாக ஒரு கோரிக்கைக்காண்டி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம், தால்சில்தாரை பார்த்து சொல்கிறோம், அவர் செய்கிறேன்பாரு. ஆனால் இதே கலெக்டர்கிட்ட போய் சொன்ன உடனடியாக நடக்குது இல்லையா? அது மாதிரி தான் திருவள்ளம் போய் செய்யும்போது முழு பலன் கிடைக்குது. கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு நிறைய கடன் இருக்கு. ஸோ அது கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு சிறந்த கோவில்
மற்றும் வீட்டில் என்ன செய்தால் அவங்களுக்கு நன்மை பயக்கும், அந்த கடன் நிவர்த்தி ஆகும்? கடன் அப்படிங்கிறது வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே ஒரு கோயில் திருச்சேரை சார பரமேஸ்வரர் கோயில், கும்பகோணம் இருக்கு. ருண விமோசனம் ஆகுது. அதே நேரத்தில் அந்த கோயிலை பரிகாரம் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்திலே சாரநாத பெருமாள் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போய் அந்த பெருமாள்கிட்ட வேண்டிக்கணும், இந்த மாதிரி பரிகாரம் பண்ணியிருக்கேன், இது நிவர்த்தி செஞ்சு எனக்கு மேலும் நல்ல செல்வத்தை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது. ஐயா, காசிக்கு போயிட்டு வர்றாங்களே, நீங்கள் நிறைய தடவை போயிருக்கிறீங்க. ஆமாம், அடியேனும் ஒரு தடவை போயிட்டு வந்தேன். அது ஒரு பெரிய பாக்கியம் தான். அதில் போயிட்டு வர்றதுனால என்ன ஒரு பெரிய பலன் அப்படின்றது மக்களுக்கு சொல்லுங்க. காசி சேத்திரத்தில் வந்து போயிட்டு வரனால என்னன்னா, அவங்க ஜென்மாந்திரம் செஞ்ச பாவத்தை தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் கங்கை நதி தான். கங்கை ஆற்றுல அது நிவர்த்தி ஆகுது. அங்கேயும் திதியும் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே மாதிரி காசி விஸ்வநாதரை வழிபட்டுட்டு பைரவரையும் வழிபட்டுட்டு திரும்பி வர்றது தான் ரொம்ப சிறப்பு. அன்னபூர்ணி இருக்கிறனால நமக்கு எந்த விதத்திலையுமே செல்வ செழிப்பு குறையாது. காசி விசாலாட்சியும் நம்ம வழிபாடு, விசாலாட்சியும் வழிபாடு. அது வந்து ஒரு 51 சக்தி பீடத்துல ஒண்ணு. அது அங்க போய் வழிபாடு பண்றது அவசியமா வழிபாடு பண்ணணும். அதே மாதிரிங்க மதுரையில இப்போ வந்து கும்பாபிஷேகம் மீனாட்சி அம்மன் கோவில்ல நடக்க போகுது. ஆமா. ஸோ அதுல வந்து மொத்தம் 5 வாசல் இருக்கு. அதுல எந்த வாசல் வழியா மக்கள் போயிட்டு வந்தோம்னா நல்ல அவங்களுக்கு அருளும் பெருளும் கிடைக்குங்க? கிழக்கு வாசல் முதல்ல அம்பாளுடைய வாசல் வழியா தான் செல்வது சிறப்பு. மதுரை மீனாட்சி அம்பாள் வந்து சியாமலா தேவியுடைய ரூபம். இங்க வாழ்கின்ற மக்களுக்கு நன்மை பயக்கின்றது. அதை விட சிறப்பாக என்னன்னா, வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கியிருக்காங்க இல்லையா, வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க வடநாட்டுங்க ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கணுங்க. அதே மாதிரி இங்க உள்ளவங்களும் நல்லா இருக்காங்க. அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாம எதுவுமே கிடையாது. அதுதான் முக்கியம். சிதம்பரத்துல சுவாமியினுடைய பவர் எப்படியோ அதே மாதிரி மதுரைக்கு வந்து அம்பாளுடைய அனுகிரகம் தான் ரொம்ப முக்கியம். சார், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு என்ன ஹோமம் பண்றது நல்லது சார்? சந்தான பாக்கிய ஹோமம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. அது மாதிரி தான் பண்ணி திருப்புலானியில தசரத மகா சக்கரவர்த்தி யாகம் பண்ணி ராமர் பிறந்ததாக சாஸ்திரத்துல இருக்கு. அந்த யாகம் பண்ணா நிச்சயமா குழந்தை பாக்கியம் உண்டு, கிடைக்கும். அதே மாதிரிங்க ஒரு வீட்டில் வந்து ஏதோ ஒரு பொருள் காணா போய்கிட்டே இருக்கு, இல்லை கடையில் வந்து ஒரு பொருள் வந்து ஏதோ போயிடுது, இல்லை ஒரு பெரிய பதவி, ஒரு மினிஸ்டர் மாதிரி ஒரு பதவி போயிடுச்சு, திரும்ப கிடைக்கிறதுக்கு எந்த கோவில் என்ன வீட்டில் என்ன பூஜை செய்தால் சிறப்புங்க? இழந்த பொருளை திரும்ப கிடைப்பதற்கு, செயல்களில் வெற்றி அடைகிறதுக்கு, உயர் பதவி கிடைக்கிறதுக்கு ஓமாம் புலியூர் சிவனை வழிபட எல்லாமே நிவர்த்தி ஆகும். அங்கே விருட்சம் வந்து இலந்தை மரம் உள்ள இடம் வழிபட நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை திரும்ப கிடைக்கக்கூடிய தகுதி உள்ள அந்த சிவபெருமானை வழிபட வெற்றி உண்டாகும். ஐயா, இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திசை நடந்துட்டு இருக்குங்க. ஆமா. அந்த திசைக்கு பாதகமான ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லைங்க? ஆமா. அதற்கு உண்டான கோவிலோ இல்லைன்னா அதற்கு உண்டான தான தர்மங்கள் அப்படின்னு எதுவும் சொல்லப்பட்டிருக்கு? நிச்சயமா இருக்கு. அதாவது என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்கு ஒரு கிரகம் பாதகமாக வரும். அந்த பாதகமான கிரகம் நடக்கும்போது அந்த திசைநாதனுக்கு வந்து சிரமத்தை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு சந்திர திசை நடக்குதுன்னா செவ்வாய் பாதகமாக வரும். இப்போ ராகு திசை நடக்குதுன்னா குரு பாதகமாக வரும். புதன் திசைன்னா ராகு பாதகமாக வரும். அப்படி சுக்கிரன் திசைன்னா சூரியன் பாதகம். இந்த மாதிரி ஒவ்வொரு திசைநாதனுக்கு ஒரு பாதக கிரகம் வரும். இப்போ வந்துங்க எனக்கு இப்போ ராகு திசை நடக்குது, அப்போ நீங்கள் குரு வந்து பாதகம், அதுக்கு என்னங்க செய்யுது? குரு பாதகம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி, பசு நெய் தானம் செய்வதும் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறதா சிறப்பு, ரொம்ப சிறப்பு. குரு நான் தட்சிணாமூர்த்தி, திருச்செந்தூர், ஆலங்குடி இங்கே போகிறத விட ஜீவசமாதி போய் பிடிச்சிட்டா அதுதான் உடனடியாக வேலை பார்க்கும். ரொம்ப சிறப்பு. பசு நெய் தானம் பண்ணணும். அவங்க பசு நெய் சாப்பிடக்கூடாது. பசு நெய் சாப்பிடக்கூடாது. சரிங்க. இப்போ வந்து நீங்கள் ஹோமம் பண்ணும்போது நம்ம இந்த பசு நெய் வச்சு நம்ம ஹோமம் பண்ணுறோம் இல்லைங்க? ஆமாம். அதை வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாமாங்க? இந்த நிச்சயமாக வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப சிறப்பு. கோயில்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்,
கோயில்ல தீபம் ஏற்றுறதும் நெய் நெய் தீபம். வச்சு பசு நெய் வைக்கலாம். நீங்க வீட்டுல கூட பசு நெய் பசு நெய் வச்சு தீபம் ஏற்றலாம். ஏற்றலாம். அதுதான் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வீட்டுல இந்த கடையில வந்து தொழில் வளர்ச்சி அடைகிறதுக்கு ஹோமம் வந்து ஒரு இடத்துல நீங்க என்ன செஞ்சீங்கன்னா இந்த நாயுருவி இருக்கு இல்லைங்க, ஆமா. அந்த சமித்தை வச்சு ஹோமம் பண்ணி அதனுடைய தாத்பரியம் என்னது? அதாவது அவங்களுக்கு புதன் வந்து நல்ல விதமாக இருப்பதனாலதான் இந்த அந்த நாயுருவி நாயுருவி சமைத்து வச்சு செய்து. சமைத்து வச்சு ஹோமம் பண்ணும். அந்த ஞாயிறு இந்த ஒட்டுண்ணி மாதிரி இருக்கும், ஒட்டிக்கிட்டே வரும். ஒட்டிக்கிட்டே அந்த வரும். வளர்ச்சி அடைகிறதுக்கு, அந்த தொழில் வளர்ச்சி. அந்த அவருடைய கிரகத்தன்மையினுடைய தாக்கத்தை பொறுத்து தான் நல்ல கிரகத்துடைய சமித்துகள் வச்சு அப்ப மூலிகை நீங்க வச்சு வந்து அந்த அந்த மாதிரி பண்ணணும். ஜாதகத்தை நீங்க வந்து எடுத்து அதற்கு அவசியமா பார்க்கணும். ஜாதகம் பார்த்து தான் செய்யணும். செய்யணும். ஜாதகம் இல்லாம அது செய்யவும் முடியாது. அதே மாதிரி நீங்க இப்போ ஹோமம் எல்லாம் செய்து வைக்கிறீங்க இல்லைங்க, ஆமா. அது நீங்க செய்யும் போது அவங்க ஜாதகம் எடுத்து பார்த்துட்டு அவங்க எந்த ஊருன்னோ அதுக்கேத்தாப்புல போய் நீங்க செய்து கொடுக்குறீங்க. இங்க இருந்து உங்க வேத பாடசாலையில இருக்கிற மாணவர்களை கூட்டி போயிட்டு நீங்க பண்றீங்க. பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப ஆனா அது வந்து உடனடியா செய்ய முடியாது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியாவது குறிச்சுக்கிறோம். ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க நீங்க. பிஸி காண்டில்ல, நாள் கிடைக்கிறது சிரமம். சந்தோஷம். நம்ம நட்சத்திரம் பார்த்துடலாம், திதியும் பார்க்கணும், நேத்திரம் ஜீவனும் பார்க்கணும். ஒரு மாசத்துல 10 நாள் 12 நாள் தான் நேத்திர ஜீவன் வரும். அதுக்கு மேல நேத்திர ஜீவன் இருக்காது, அரைகுறையா இருக்கும். அந்த நேரத்துலயும் பண்ண முடியாது. அதனால 2 மாசத்துக்கு முன்னாடி இது குறிச்சுக்கிட்டாதான் அந்த நேரத்துல பண்றது சிறப்பு. எந்த ஊர்னாலும் போய் செஞ்சு கொடுக்க முடியும். மும்பையில போய் செஞ்சுட்டு வந்துருக்கீங்க. அதே மாதிரிங்க இந்த கோவில் கும்பாபிஷேகத்துல நீங்க வந்து ஒரு பட்சி சாஸ்திரத்தை நீங்க வந்து எடுத்து சொல்றீங்க. ஆமா. அந்த பட்சியினுடைய அமைப்பை வச்சு இப்ப சென்னையில நீங்க வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு நீங்க ஏத்துருக்கிறீங்க. ஆமா. சோ அந்த நாள்ல நீங்க வந்து இந்த பட்சியெல்லாம் பார்த்துதான் நீங்க வந்து அபிஷேகத்திற்கு உண்டான முறை. அதாவது அன்னைக்கு என்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்துக்குடைய பட்சி அதிகாரமாக இருக்கணும். அந்த நேரத்துல பூர்ணாவதி கொடுத்து கும்பாபிஷேகம் பண்றதுதான் அந்த கோயிலுடைய சிறப்பு, வளர்ச்சி. எந்த விதத்திலையும் குறை இருக்காது. அதுதான் முக்கியம். ஐயா, சமீபத்துல நீங்க வந்து உங்க மகளுடைய நாடாகிய யூஎஸ் போயிருந்தீங்க. அப்ப அங்க போயிட்டு இந்த ருத்ர நமகம் சமக்கம் நீங்க வந்து ஸ்ரீருத்ரம் படிச்சீங்க இல்லையா? ஆமா. அதனுடைய இதை பத்தி நீங்க சொல்லுங்க. ஒரு கோயிலுக்கு போயிருந்தீங்க. மகள் வந்து நியூ ஜெர்சில இருக்கேன். அங்க பக்கத்துல வந்து குஜராத்தி சமாஜத்தை சேர்ந்த சுவாமி நாராயணன் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கும்போது அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி ஸ்ரீருத்ரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கோயிலுடைய குருநாதர் வந்து என்னை மிகவும் அழைத்து அன்பாக நடத்தி கொண்டு தினமும் வந்து சொல்லி பாராயணம் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போட்டு, அதே மாதிரி தினமும் காலையில போய் ருத்ரம் சொல்லி அவர்கள் இப்பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கிறார்கள். அந்த குருநாதர் அடிக்கடி தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு வாழ்த்து கொண்டே இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். ஒரு 3 மாசம் போயிருப்பீங்க. 3 மாசம் 3.5 மாசம் வரைக்கும் தொடர்ந்து போயிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்க பொன்னான நேரத்தை வந்து செலவழிச்சு எங்களுக்காக நீங்க வந்து நிறைய தகவல் மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிங்க. வணக்கம்ங்க. வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.